Of gratitude and respect, I would like to invite our Honorable Chairman, Reverend Dr. Saharul Raju Sir, to grace the stage and enlighten us with his presidential address. Let us welcome him with a huge round of applause. Please, sir. ஒளியேற்றும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, பெற்றோரே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. குறிப்பாக அருமையான ராஜேந்திரன் சார் சொன்னாங்க இல்லையா, SC/ST ஸ்காலர்ஷிப் செக்ஷனில் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் பெர் இயர் வந்து எவ்வளோ கிடைக்குது? ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்குது? எவ்வளவு? 50,000 இல்லையா? 50, 51 சில குறைச்சி அதெல்லாம் கைட் பண்ணுறது நம்ம ராஜேந்திரன் சார் தான் இல்லையா? அவங்க எல்லாரும் ஒரு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோமா? கைகளை தட்டி. என்னன்னு சொன்னாங்க, எனக்கு நல்ல ஒரு மதிப்பை வாங்கி தந்திருக்கிறீங்க, ரொம்ப ஒழுக்கமாக அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அருமையான பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே சொன்னாங்க. அருமையான மேடம் பூதப்பாண்டி சூப்பரான்னு சொன்னாங்க. CBH இல்லையா, ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியமாகும் இல்லையா? டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமனிட்டி. அந்த குணங்கள் இல்லையா, எல்லாரும் நீங்கள் அமைதலாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சார் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, ஒழுக்கம் டக் பண்ணிட்டு வாங்க, இன் பண்ணிட்டு வாங்கன்னு. அதனால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டா. இங்கே மட்டும் இல்லை, ஆஃப்டர்லி ஐ ஃபினிஷ் த கோர்ஸ் இல்லையா, நீங்கள்லாம் போகிறீங்க, வில் கோ டு த ஜாப் இல்லையா, ஆஃப்டர் 1 years ஸ்டடி த MSc PhD எல்லாம் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன நீங்கள் கை கொள்றீங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. குறிப்பாக அன்புக்குரிய தேவதைகள் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இல்லையா? எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். சரியா? அவங்கள இன்றைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி முற்றிலுமாக இந்த லைட்டனிங் ப்ரோக்ராம் இல்லையா, வெளிச்சம் ஏற்றும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் வாழ்த்துகின்றேன். பெற்றோரை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அருமையான ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியோ என்னுடைய பாடல்களை கேட்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு இல்லையா, என்ன ஒரு சீனியராக இருந்தாலும் நல்ல ஒரு நண்பர் இல்லையா, ஒரு ஆஃபீஸர். எல்லா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் ST/XC செக்ஷனுக்கு ஒரு ஆஃபீஸராக இருக்கிறாங்க. சரியா ஐயா, நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. உங்களை எங்களுடைய காலேஜின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய மனைவியோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமன்றி இங்கே வந்திருக்கிற அருமையான CBH சூப்பரண்டன் வந்திருக்கின்றாங்க. நல்ல ஒரு அமைதலானவங்க, நல்ல ஒரு அன்பானவங்க, ஒரு தாழ்மையானவங்க நமக்கு வந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அவர்களையும் நம்முடைய காலேஜின் சார்பாக நாம் எல்லாரும் வெல்கம் பண்ணுவோம். நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூம்மா. அடுத்தபடியாக நாகம்மாள் மேடம், போன வருஷம் வந்தீங்களாம்மா? போன வருஷம் வந்தாங்க. அப்பொழுது நமது பேரண்ட் ஹாஸ்பிட்டல் பென்சாம் டாக்டர் இங்கே வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃபு. அதாவது முடிஞ்ச உடனே எங்களுக்கு நாகம்மாள் மேடத்தை வேலைக்கு வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்க. சரியா? அப்போ என்னன்னு கேட்டேன், ரொம்ப ஒரு அன்பானவங்க, ரொம்ப ஒரு தாழ்மையானவங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எங்கள் ஹாஸ்பிட்டலை அப்கிரேட் பண்ணுவாங்க, உயர்த்துவாங்கன்னு சொல்லி அவங்க வாயிலிருந்து நான் கேட்டேன். அப்படி ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு அம்மா, காட் ஃபியரிங், ஹோலினஸ், ஒரு ஃபெய்த்ஃபுல் உள்ள ஒரு அம்மா நமக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் இனி அங்கே ட்ரைனிங் போகிறீங்க இல்லையா? போகிறீங்களா கிளினிக்கல் சைடில்? சரி, அவங்க சொல்கிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுவீங்களா? சரி, கீழ்ப்படியுங்க. அது அருமையான அம்மா அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்லாது இங்கே வந்திருக்கிற என்னுடைய அன்புக்குரிய தம்பி பிரபீன் பாபு அவர்கள் இல்லையா, இன்ஜினியர், இங்கே வந்திருக்கிறாங்க. நம்முடைய இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல ஒரு பேக்கப், நல்ல ஒரு புஷ் பண்ணி ரொம்ப நேரத்தை இல்லையா, பல நேரங்களில் என்ன சொல்ல, என்ன ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளை தேய்ச்சி விட்டவங்க. உண்மையிலே அருமையான தம்பியை நான் வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனலிஸ்ட், நல்ல ஒரு கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கிறாங்க. ஏராளமான சேவைகளை எஜுகேஷன் லெவலில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரிஜின் மேம் இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இனமாக நம்மத்திலே வந்திருக்கின்ற
அன்புக்குரிய குரையா அவர்கள், சுரேஷ் ஐயா அவர்கள், ஞானியாபுரம் சல்வேஷன் ஆர்மி ஆஃபீஸர் மேஜர் வந்திருக்கிறாங்க. ஒருக்க நாங்கள் ப்ரோக்ராம் போனேன். நல்ல ஒரு சிங்கர், நல்ல ஒரு ஆத்மாக்களை, விசுவாசிகளை ஒருங்கிணைத்து நல்ல முறையில் இயக்கக்கூடிய நல்ல ஒரு காட் ஃபியரிங் மேன் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை அடித்து சரியா. அடுத்தபடியாக நம்மத்திலே வந்திருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னுமாக இந்த ஏற்பாடுகளெல்லாம் அருமையான பிரின்சிபல், கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் ஒத்துழைத்து செய்தீங்க. உங்களை நான் வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மட்டுமல்லாது இன்னுமாக இன்றைக்கு ஒரு ஒளியேற்று விழா, லேம்ப் லைட்டிங் செர்மனி ப்ரோக்ராம், அதெல்லாம் நம்ம இனி கண்டக்ட் பண்ண போகிறோம். எனவே ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் இல்லையா. ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன். ஒரு வெளிச்சம் ஒரு இருளுக்குள்ளாக செல்லுகிற போது அந்த இடம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள்லாம் வெளிச்சம். இங்கே வந்திருக்கிறீங்க தேவதைகள், தேவதைகளுக்கு மேல் தேவதைகள் இல்லையா, ஃபீமேல் தேவதைகள், மேல் தேவதைகள் இல்லையா. உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் லைட்டாக இருக்க வேண்டும். இருள் நிறைந்த இடத்திலே செல்லுகின்ற நீங்கள் பிரகாசமான இருளை போக்கக்கூடியதாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, யுவர் வால்ட் இஸ் த லேம்ப் டு மை ஃபீட் அண்ட் த லைட் டு மீ மை பாத் இல்லையா. அவருடைய வெளிச்சம் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய மாணவிகளே, உங்களிடத்திலே நான் அன்பாக, நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கொள்ளக்கூடிய என்ன காரியம் என்னவென்றால், அன்பாக இருங்கள், தாழ்மையாக இருங்கள், பொறுமையாக நீங்கள் இருங்கள், எந்த காரியத்தையும் நிதானமாக நீங்கள் செய்யுங்கள். ஆனால் அன்பான மாணவிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது காணப்பட வேண்டிய காரியம் அன்பு, ஐக்கியம், இன்னுமாக பொறுமை, நிதானம், இது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படணும். அப்படி நீங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணங்களை நீங்கள் ஏறெடுக்கின்ற போது வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் அன்புக்குரிய ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் இருக்கிறீங்க. அடிக்கடி நாங்கள் சொல்லுகிறது அதுதான். எனவே உங்களுடைய இந்த நர்சிங் ஃபீல்டில் நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. எனவே அதை அன்போடும் ஐக்கியத்தோடும் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாயிருங்கள். எனவே இருள் நிறைந்த ஒரு உலகம், எங்கு பார்த்தாலும் இருள் தான். அந்த இருளிலே உங்களுடைய வெளிச்சம், மெழுகுவர்த்தி வெளிச்சம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக காணப்பட வேண்டும். ஒரு இருள் என்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு சின்ன மெழுகுவர்த்தி போனால் எல்லா இடமும் லைட்டு கொடுக்கிறது. அதே போல தான் நீங்கள் இனி உலகத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள். பேஷண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ண இருக்கின்றீர்கள், பேஷண்ட் ரிலேஷன்ஸை மீட் பண்ண இருக்கின்றீர்கள். எல்லா இடத்திலும் உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு தேவை. எனவே வெளிச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து இருளை மாற்றி புதிய வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், பெற்றோராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய அன்பான நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you very much, sir, for those truly inspiring words and for sharing your profound vision with us. Your insights have certainly given us a new direction and motivation.